அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை திருப்திப்படுத்தக்கூடியதாகவே அமைய வேண்டும். அப்படி அல்லாஹ் திருப்தியாகின்ற பொழுதுதான் நாம் நாளைய மறுமை நாளில் சொர்க்கவாதிகளாக மாறலாம். எனவே இன்ஷா அல்லாஹ் இன்று ஒரு சிறப்பான ஒரு திக்ரை பற்றி பார்க்க போகின்றோம். இந்த திக்ர் வெறும் ஒற்றை வார்த்தை கொண்ட மிகச்சிறிய திக்ர் தான். ஆனால் அதை சரியான இடத்தில் பயன்படுத்துகின்ற போது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா திருப்தி அடைகின்றான். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்காக கற்றுத்தந்திருக்கின்றார்கள். அந்த திக்ர் என்ன என்பது பற்றி பார்க்க போகின்றோம். இது தொடர்பான ஹதீஸ் விவரங்கள் முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பில் 5282வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் விவரங்களை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அத்தனை மகத்துவம் பொருந்திய அந்த அல்லாஹுவை திருப்திப்படுத்தக்கூடிய திக்ர் என்னவென்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ். நபி அவர்கள் கூறுகின்ற போது ஒரு அடியான் ஒரு கவள உணவை சாப்பிட்டதும், அதாவது ஒரு கைப்பிடி உணவை சாப்பிட்டதும் அல்ஹம்துலில்லாஹ் என கூறுகின்ற போது, அல்லது ஏதாவது அறிந்துவிட்டு அதன் முடிவில் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுகின்ற போது அல்லாஹ் திருப்தி கொள்கின்றான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள். எத்தனையோ பேருக்கு அந்த உணவு கிடைக்காமல் மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்காக அந்த உணவை ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். எனவே அதற்காக வேண்டி அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்துங்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுங்கள். எல்லா புகழும் அல்லாஹுக்கே. எனவே இன்ஷா அல்லாஹ் இது மிகச் சிறிய திக்ராக இருந்தாலும் இந்த திக்ரை கொண்டு நீங்கள் கூறுகின்ற போது அல்லாஹ் திருப்தி கொள்கின்றான். எனவே அல்லாஹ்வினுடைய திருப்தியை பெற்று நாளைய மறுமையில் சொர்க்கவாதியாக மாற வேண்டுமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் சாப்பிட்டு முடித்தவுடன் அல்ஹம்துலில்லாஹ் கூறி அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்கள். இன்ஷா அல்லாஹ் வல்ல நாயகன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைத்து அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக. நாளைய மறுமை நாளில் சொர்க்கவாதிகளாக நம்மை மாற்றுவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.